اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم عظيم الشان أهل بيت أطهار النبوي سيدي مولاي قرة عيني ملجأي روحي इमाम उद्दारैन जद्द ख्वाजा मोइनुद्दीन सैयदना इमाम अली रज़ा अलैहि अफ़्ज़लुस सलात व अकमलुत तस्लीम व फ़ाद अलैना अल बरकात मिन्हु दहरत ஆமீன். நாயகம் அவர்களுடைய மௌலிதுல் கரீமான மீலாது ஷரீஃபுடைய முபாரக்கான தினமாகும். ஹரமைன் ஷரீஃபைனுடைய கணக்குப்படி மதீனா முனவ்வரா மக்கா முக்கர்ரமாவுடைய கணக்குப்படி இன்னைக்கு பேர 11 துல்காதா. நம்ம அஜ்மீர் ஷரீஃபுடைய கணக்குப்படி நாளைக்கு. அதனால தான் நம்ம என்ன ஹாஜா நாயத்துடைய மதது ஹிமாயத்து கொண்டு நேற்று ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் ஈதுல் நூர் ஈதுல் சுரூர் ஈதுல் ஃபர்ஹாவுடைய முபாரக்கான மஜ்லிஸில் இருந்து இப்னு ரசூலுல்லாஹி சையதுனா இமாம் அலி ரஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மௌலிதுல் கரீம் உடைய மஜ்லிஸை நாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். சையதுனா இமாம் அலி ரஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஹ்லு பைத் அத்ஹார் इमाम आली मकाम सुल्तान शुहदा अल मुजतब अल करबला इब्न रसूलुल्लाह सैयदना सैयदुल आलम इमाम हुसैन अलैहि अफ़्ज़लुस सलात व अकमलुत तस्लीम व अफ़ाद अलैना अल बरकात मिन्हु फ़िद दारिन ஆமீன். நாயகம் அவர்களுடைய பரிசுத்தமான பரம்பரையில சையதனா இமாம் சஜ்ஜாத் இமாமுல் ஆலமீன் சையது சாஜிதீன் அபி முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதலாவது திருமகனாராகிய இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மூத்த புள்ள சையதுனா இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இரண்டாவது புள்ள சையதுனா இமாம் ஸைத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூத்த புள்ள இமாம் அபி முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய புள்ள சையதுனா இமாமுல் ஆலமீன் பக்கியத்துல்லாஹ் இமாம் ஜாஃபர் அஸ்-சாதிக் அலைஹி ஸலாத்துல் வஸலாம் அவர்களுடைய புள்ள சையதுனா இமாம் அலி மூஸல் காலிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் அலி மூஸல் காலிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அருமை திருதவ செல்வமான அற்புத திருமகனார் சையதுனா இமாம் உத்தாரைன் இமாம் அலி ரஸா அலைஹி அஃப்ஸலுஸ் ஸலாத்தி வ அக்மலுத் தஸ்லீம் அஃபாத அலைனா அல் பரகாத் மின்ஹு ஃபித் தாரைன் ஆமீன். சாதாத்தியங்களுக்கு மத்தியில அதாவது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் நாயகத்துடைய பரிசுத்த பரம்பரையில் வந்து சாதாத்துமார்களுக்கு மத்தியில இவர்கள் சையதுனா இமாம் அலி ரஸா அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய இந்த மனாகிபு ஷரீஃபுடைய நாயகராகிய சையதுனா இமாம் அலி ரஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இமாம் ஜாமீன் என்று அறியப்பட்டவர்கள். சாதாத்துமார்களுக்கு மத்தியில சையீதுமார்களுக்கு மத்தியில மாஷா அல்லாஹ் இமாம் ஜாமீன் அப்படின்னு பேர் இவங்களுக்கு.
யாருக்கு? இமாம் செய்தினா அலி ரதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாஷா. இமாம் ஜாமின்னு சொல்லி மாஷா. குறிப்பாக ஈஸ்ட் ஏசியாவுடைய சாதாத்துமார்களுடைய தலைமை பீடமாகிய खादी खादिगान फखरे दो जहान नजीब तरफ़ैन सैयद सादात अफजल सादात गौस सादात सुल्तान औलिया नाइब रसूलुल्लाह ख्वाजा मोइनुद्दीन अल हुसैनी अल हसनी चिश्ती हुजूर गरीब नवाज उடைய दरबार शरीफ பிரகாசிக்கக்கூடிய ஜொலிக்கக்கூடிய அஜ்மீர் ஷரீஃப்ல மாஷாஅல்லாஹ் இமாம் ஜாமின் அவர்கள் பேரில் நியத்து செய்து அல்ஹம்துலில்லாஹ் என்ன நியத்து வச்சு ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ காயின் என்ன ஒரு கிரீன் கலர் கிளாத்தில் பச்சை துணியில் வச்சு என்ன கையில் கட்டக்கூடிய அந்த பழக்கம் உண்டு முஹர்ரத்தில். அதுபோல அஜ்மீர் ஷரீஃபுக்கு அடுத்ததாக ஹிந்துஸ்தானில் நஜீபு தரஃபைன் சையது சாதாத்துடைய தர்பார் ஆலியாவாகிய காதர் அவுலியா பாதுஷா நாயகம் நாகூர் ஷரீஃபில் மாஷா அல்லாஹ் சின்ன ஜமானுடைய அவுலாதுகளுக்கு மத்தியில் என்ன இமாம் ஜாமினுக்கு ஏதாவது ஒரு முராது ஒரு ஹாஜத்துனா இமாம் ஜாமினுக்கு ஃபாத்திஹா அப்படின்னு ஓதக்கூடிய அந்த முறை உண்டு. இந்த இமாம் ஜாமின் யாருன்னு சொன்னா செய்தனா இமாம் அலி ரதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் மாஷா. இமாம் அலி ரதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மௌலிதுல் கரீம் खाजा நாயகத்துடைய மதது ஹிமாயத்து கொண்டு நாம் இதை பார்த்து வரக்கூடிய முராது மக்சத் ஹாஜத் என்னன்னு சொன்னா அஹ்லு பைத் அத்ஹார நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அலமத்தை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா எந்த அளவுக்கு ஆலா ஷான்ல வச்சிருக்கிறான். ஆனால் இந்த உம்மத்துல எல்லாரும் அல்ல, பெரும்பாலானவர்கள் அக்ஸரான ஆட்கள் அஹ்லு பைத் அத்ஹார நபவியாவுடைய மஹப்பத் ஷரீஃப்ல குறிப்பாக தங்களை நானும் என்ன சையது குடும்பத்துல தான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய சில நபர்களும் கூட அஹ்லு பைத் அத்ஹார நபவியாவுக்கு ஆப்போசிட்டான ஹாரிஜியாக்கள் நாசிபியாக்களுடைய மென்டாலிட்டியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை நம்மால் காண முடியும். அல்ஹம்துலில்லாஹ் ஹபீபுல்லா ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டியுடைய மதது ஹிமாயத் ஹிஃபுது கொண்டு அதுல இருந்து ஹாஜா நாய் நம்மளை காப்பாத்தி ஹக்கில் வச்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் நான் மாஷா அல்லாஹ் மத்ஹபுல் ஷாஃபி என்ன நான் சொல்றேன், இருக்கிற அத்தனை பேரும் மாஷா அல்லாஹ் ஹாஜா நாயத்திலே உஷாக்கான உலாமான உலாமீன்களான இந்த மஜ்லிஸ் நடக்கிற இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் நாங்க மாஷா அல்லாஹ் என்ன ஷாஃபியாக்கள். இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி உடைய முகல்லிதீன்கள், அஷ்அரியா கொள்கையில் உள்ள ஆட்கள். ஷாஃபி மத்ஹபுல் ஷாஃபி, தரீகத்துல் சிஷ்தி, மத்ஹபுல் ஷாஃபி, மஷ்ரபுல் சிஷ்தி, அகீதா அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் உடைய அகீதா. இப்போ ஷாஃபி இமாம் எந்த அகீதா? ஷாஃபி இமாம் எந்த அகீதா? சுன்னி இல்லாம என்ன ஷாஃபி இமாம் யாரு? ஷாஃபி இமாம் சுன்னி இல்லாட்டி இந்த ஆலத்துல யாரு சுன்னி? ஷாஃபி இமாம் சுன்னி இல்லாம போனா இந்த உலகத்துல வேர்ல்டுல யாரு சொன்ன ஜமாத்துன்னு தன்னை மாற கை வச்சு சொல்ல முடியும், மாற தட்ட முடியும்?
விஷயம் என்னன்னு சொன்னா, சுன்னிகள் என்று தங்களை சொல்லக்கூடிய சுன்னத் ஜமாத்து தான் நான் சொல்லி வாயளவுல சொல்லிக்கிட்டு இருக்கிற பல பேரும் சுன்னத்து ஜமாத்துடைய இஅ்திகாதுக்கு அகீதாவுக்கு முகாலிஃபீன்களான ஹார்ஜியாக்கள் நாசிபியாக்களுடைய முகல்லிதீன்களா இருக்கிறார். இப்போ ஷாஃபி இமாம் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஹனஃபி இமாம் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், மாலிகி இமாம் எடுத்தாலும் சரிதான், ஹம்பலி இமாம் எடுத்தாலும் சரிதான். வருஷ பிரகாரம் சொல்லணும்னா ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி, ஹம்பலி. ஏன்னா இதுல மாஷாஅல்லா என்ன, ஹனஃபி மாலிகி சமகாலம் ஒரே சமயத்தில் வாழ்ந்தவங்க. ஹனஃபி இமாம், மாலிகி இமாம். மாலிகி இமாமுடைய ஸ்டூடெண்ட் மாஷாஅல்லா ஷாஃபி இமாம். அதே போல ஹனஃபி இமாமுடைய ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்டூடெண்ட் ஷாஃபி இமாம். மாலிகி இமாமுடைய ஸ்டூடெண்டான ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாமுடைய ஸ்டூடெண்ட் முஹம்மது இப்னு ஹசன் ஷைபானி ரஹிமஹுல்லாஹ். அவங்கள்ட்ட பக்தாதுல போய் மாஷாஅல்லா இமாம் ஷாஃபி படிச்சிருக்கிறார். ஹனஃபி இமாமுடைய ஸ்டூடெண்ட் முஹம்மது இப்னு ஹசன் ஷைபானி. அப்போ ஷாஃபி இமாமுடைய தில்மீது ஸ்டூடெண்ட் ஹம்பலி இமாம். அப்ப இந்த முஜ்தஹிதீன்கள் 4 பேருமே ரொம்ப நெருங்கின கனெக்ஷன் உள்ளவங்க. மாத்துரிதியாவும் அஷரியாவும் இதே முரண்பட்ட கொள்கை இல்லை. ஹனஃபி இமாம் அவர்களுடைய அகீதாவும் மாத்துரிதி ஏத்தகாதும், ஷாஃபி இமாமுடைய அஷரியா ஏத்தகாதும் என்ன, எல்லாமே மாஷாஅல்லா சையதுனா அஹ்லுல் பைத் அத்ஹார் நபவி இமாமுத் தாரைன் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நாலன் ஷரீஃபோட அடியில இருந்து மாஷாஅல்லா என்ன வரக்கூடிய ஃபுயூலாத் பரக்காத் ஹசனாத் தான் மாஷாஅல்லா. ஹனஃபி இமாமுக்கும் மாலிகி இமாமுக்கும் முர்ஷித், முரப்பி, மௌலாய், மல்ஜாய் யார் சேர் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். अब शाफी इमाम को हम्बली इमाम के यार मुर्शिद इमाम जाफर सादिक अलैहिस्सलाम. शाफी इमाम के हम्बली इमाम के उस्ताद शाफी इमाम को उस्ताद माशाअल्लाह मालिक इमाम को मुर्शिद इमाम जाफर सादिक अलैहिस्सलाम. हनफी इमाम को मुर्शिद इमाम जाफर सादिक अलैहिस्सलाम. हनफी इमाम को मुर्शिदार को इमाम जाफर सादिक अलैहिस्सलाम. हनफी इमाम के तलमीद इमाम मोहम्मद इब्न हसन शैबानी के यार मुर्शिद माशाअल्लाह शैबानी के உஸ்தாதுடைய முர்ஷித் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்னு சொல்லக்கூடிய இந்த அகீதா ஏத்துகாதுல சில பேர் என்ன குறுகிய நோக்கத்தோடு, அதாவது ஒரு நல்ல ஒரு பலாகியத் இல்லாத காரணத்தினால, ஃபசாஹத் இல்லாத காரணத்தினால, உதாரணத்துக்கு சொல்ல போனா என்ன அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி சாதாத்துமாருக்கு சொன்னாலே அது சுன்னத்து ஜமாத்துக்கு மாற்றமானதுன்னு சொல்லி ஜாஹிலீன்கள் உடைய ஒரு மோசமான வாதம் இது. இப்படிப்பட்ட முசீபத்தெல்லாம் எப்படி உருவானது என்ற தாரீகை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் சையதுனா அஹ்லுல் பைத் அத்ஹார் நபவி இமாம் அலி ரிதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த மௌலிதுல் கரீமுடைய மீலாது ஷரீஃபுடைய இந்த தொடர் மஜ்லிஸ் ஹாஜா நாயகத்துடைய மதது ஹிமாயத் கொண்டேனா அதை நாம அறியறதுக்காக தான். ஹதீஸுடைய ஆழத்துல, இல்முல் ஹதீஸுடைய ஆழத்துல ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்த கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருவாக்குகள் ஹதீஸு நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆழத்துல இமாம் அஹ்மத் பின் ஷுஐப் அன்-நஸாயி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்தன் வாசியா, இமாம் நஸாயி அவர்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஷான் உண்டு. முஹத்திஸின்களுக்கு மத்தியில இப்படியும் கூட ஒரு கவுல் உண்டு, புகாரியை விட அஃதல் நஸாயின்னு சொல்லி மாஷா. அதாவது என்ன, அஸ்ஸஹுல் குதுப் பஅத கிதாபில்லாஹ் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரின்னு சொல்லி
ஷுஹரத்தா இருந்தாலும், அதாவது ஜும்ஹூர் சில பேர் என்ன சும்மா குழப்புவான், புரிஞ்சா? ஜும்ஹூர் மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்னது, வாத திறமையால ஒரு ஆளுக்கு என்ன கண்ணா அப்படியோட பேசி முடிக்க வேண்டியதுதான். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஹக்கு அங்க இருக்காது. அதாவது முஹத்திஸின்களுக்கு மத்தியில, முஹத்திஸின்களுடைய ஆழத்துல நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். அஹ்பாபுகள் சாமீன்கள், இல்முல் ஹதீஸுடைய ஃபுனூன், ஃபன்னுடைய புளூரல் ஃபுனூன், இல்முல் ஹதீஸுடைய உலூமுல் ஹதீஸுடைய ஆழத்தில் இருக்கிற முஹத்திஸின்களுக்கு மத்தியில புகாரிக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் அஸஹுல் குதுப் பாத கிதாபுல்லாஹ் முவத்தா மாலிகா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஏன்னா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் ஷரீஃப்கள் முதல்ல நுஸ்காவாக வந்தது. மாஷா அல்லாஹ். அது என்ன, மாலிக் இமாமுடைய முவத்தா மாலிக் தான். அல்ஹம்துலில்லாஹ். இதை குறித்து முஹத்திஸ் ஷா வலியுல்லாஹ் தஹ்லவி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட ரிசாலாக்கள்ல என்ன ரொம்ப விசாலமான விஷயங்கள்லாம் எழுதுவாங்க. முஹத்திஸ் ஷா வலியுல்லாஹ் தஹ்லவி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மாலிக் இமாமுடைய ஜமானாக்கு என்ன ரொம்ப பின்னாடி தான் இமாம் புகாரி பிறக்கிறாப்ல. ஏன்னா இமாம் புகாரி யாரு, ஷாஃபி இமாமுடைய தில்மீது இமாம் ஹுமைதி இடத்துல படிச்ச ஆளு. மாலிக் இமாமுடைய ஸ்டூடெண்ட் இமாம் புகாரி. இமாம் புகாரி உடைய உஸ்தாத் இமாம் ஹுமைதி, இமாம் ஷாஃபி உடைய தில்மீது ஸ்டூடெண்ட். அப்போ ஷாஃபி இமாமுடைய காலத்துல அஸஹுல் குதுப் பாத கிதாபுல்லாஹ் எது மாஷா அல்லாஹ், முவத்தா மாலிக். இது மாஷா அல்லாஹ் முவத்தா மாலிக். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பிந்திய ஜமானால என்ன, ஒவ்வொரு காலத்துல உள்ள முஹத்திஸின்களுடைய அபிப்பிராயங்கள் படி இது ஒண்ணு அஸஹுல் குதுப் பாத கிதாபுல்லாஹ் குர்ஆன்ல வந்த விஷயம் ஒண்ணு இல்லை, குர்ஆன்லயே ஹதீஸ்லயே வந்த விஷயம் ஒண்ணு அல்ல. இது அந்த காலத்துல உள்ள உலமாவுக்கு மத்தியில எந்த விஷயம் மேலோங்கி இருக்குதோ அதை பொறுத்து வரக்கூடியது. அதுபோல இமாம் புகாரி அவர்களுக்கு சமமானவர்கள், ஈக்குவலானவங்க இமாம் நசாய். நம்ம சப்ஜெக்ட் தான், நான் ஒரு விஷயங்களுக்காக கொஞ்சம் தாரிஃப் கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இமாம் நசாயி அவர்களை போல அஹ்லு பைத் அத்ஹாரன் நபவியாவுடைய ஹுசூசியத், அஹ்லு பைத் அத்ஹாரன் நபவி நுஃபூஸ குதுசியா, பித்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸன் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வஅஃபாது அலைனா பரகாத் மின்ஹும் தஹரத் தராமி. நாயகமார்களுடைய ஜவாத ஆலியாவுடைய அவமத் ஷரீஃபை குறித்து ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ன மஜ்து வஅலம் லிசானுல் ஹக்கில் கரீமால் பிஷாரத் செய்த பிஷாரத்து தய்யிபாக்களை எல்லாம் ஒரு தனியாக அதை ஒரு தொகுப்பாக்கி ஒரு ரிசாலாவாக்கி மாஷா அல்லாஹ் இமாம் நசாயி அவர்கள் ஹஸாயிஸ் அலி இப்னு அபி தாலிப், சேதுனா அலி நாயகத்துடைய குறிப்பாக, அதாவது ஈமானை ஹலாக்காக்கக்கூடிய வாலிமீன்கள் ஒரு மிகப்பெரிய துல்மு செய்வாப்புல. அந்த துல்மு என்ன, நஃப்ஸ முஹம்மதி சேதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அலமத்துக்கு முகாலிஃபாக அவர்கள் செயல்படுவார்கள். ஆகையால சேதனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அலமத்தை குறித்து இல்முல் கைபை உடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இல்முல் கைப் உண்டுல, குர்ஆன் அதை உறுதிப்படுத்துது. வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், வமா ஹுவ அலல் கைபி பிதனீன். கைபான விஷயங்களை
அறிவிச்சு கொடுக்கறதுல நம்முடைய ஹபீபுல் ஆலம் என்ன கஞ்சூஸ் அல்லன்னு அல்லாஹ் சொல்றான். மாஷா அல்லாஹ் சொல்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபான விஷயங்களை புரிஞ்சா, கைபான விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அறிவித்து கொடுக்கறதுல கஞ்சூஸ் கிடையாது. ரொம்ப விசாலமான தாராளமானவங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். வமா ஹுவ அலல் கைபி பிதனீன் சொல்லி மாஷா. புரிஞ்சா? அப்படி உள்ள நம்முடைய நாயகம் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முலாகாத் ஷரீஃபுக்காக நாயகம் இந்த உலகத்திலிருந்து கைபாயிட்டா, மறைஞ்சிட்டா, அக்கிரமக்காரர்கள் வாலிமீன்கள் இந்த தீனில ஃபித்னாவை உண்டாக்கக்கூடிய முஃப்ஸிதீன்கள் முஃப்தினீன்கள் எந்த விஷயத்தை கையில எடுப்பான்? எது ஃபித்னத்துல் அக்பர்? எது ஃபித்னத்துல் அக்பர் என்பதை அல்லாஹ்வுடைய உதவியால அறிந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹமத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி நாயகம் அப்படி உள்ள துல்புல தன்னுடைய மொத்த உம்மத்தும் பட்டு போயிடாம பாதுகாக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிமீன்கள் எந்த விஷயத்தை கையில் எடுக்குவானோ அதை வெட்டி உடைச்சி தூள் தூள் ஆக்குற மாதிரி செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அலமத்து ஷரீஃபை குறித்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கில் கரீமால் பிஷாரத் செய்த அந்த நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருவாக்குகளை எல்லாம் ஒரு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ் இல்ல 100க்கு மேலான அஹாதீஸ் நபவியாவை ஜமாக்கி மாஷா அல்லாஹ் அவைகளை எல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒரே எல்லாத்தையும் தொகுத்து ஒரு தொகுப்பாக்கி மாஷா அல்லாஹ் ஹசாயிஸ் அலி இப்னு அபி தாலிப் என்று மாஷா அல்லாஹ் இந்த இன்னைக்கு வரைக்கும் இமாம் நசாயி அவர்கள் செய்த அந்த விசேஷமான அந்த காரியத்தை போல இந்த உம்மத்தே முஸ்லிமாவுல வேற எந்த இமாமும் செய்யல, எந்த வலியும் செய்யல, எந்த குதுபும் செய்யல, எந்த கௌசும் செய்யல. மாஷா இமாம் அஹ்மத் பின் நசாயி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ் மர்ஃபஅ தரஜாத்திஹி வ நஃபஅனா மின் ஃபியூதாத்திஹி மாஷா அல்லாஹ் அவர்களை அதுக்காகவே தஹ்லீல் செய்தது மாதிரி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அலமத்து ஷரீஃபை அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய இமாம், குறிப்பாக ஷாஃபி மذஹபுடைய முகல்லித் இமாம் நசாயி ஷாஃபி மذஹபுடைய முகல்லித் இமாம் நசாயி. நாம எந்த மذஹபுல இருக்கிறோமோ அந்த மذஹபுக்காரங்க அல்ல, இமாம் நசாயி எந்த மذஹபோ அந்த மذஹபு நாம மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? நம்ம யாராவது அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துக்கு மாறுபட்டவர்கள் நம்மை சொன்னால் அவன் நம்ம சொல்லல, இமாம் நசாயியை சொல்றான். மாஷா புரிஞ்சா? இமாம் நசாயி அஹ்மத் பின் ஷுஐப் நசாயி மாஷா அல்லாஹ் ஷாஃபி மذஹபை சார்ந்தவங்கங்கறத அவங்க உறுதி செய்றாங்க. அவங்களுடைய ரிசாலாக்கல்ல அவங்களுடைய மக்தூபாத்துல ஒன்று மாஷா அல்லாஹ் மனாசிகுல் ஹஜ் செய்யக்கூடிய அந்த சட்டங்களை எல்லாம் அஹ்காமாத்தை எல்லாம் குறிச்சு என்ன ஒரு கிதாப் எழுதிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் இமாம் நசாயி உடைய மனாசிகுல் ஹஜ் மாஷா அல்லாஹ் ஷாஃபி இமாமுடைய ஃபிக்ஹை அனுசரிச்சு எழுதுறாங்க. மாஷா புரியுதா? அவங்க ஷாஃபி மذஹப்ல இருந்ததனால இமாம் நசாயி மனாசிகுல் ஹஜ் மாஷா அல்லாஹ் ஷாஃபி இமாமுடைய ஃபிக்ஹை அனுசரிச்சு ஷாஃபி மذஹப் படி எழுதுறாங்க. மாஷா அல்லாஹ் இன்னைக்கு ஷாஃபி மذஹப்னு சொல்லிக்கொண்டு சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அஸமத்துக்கு முகாலிஃப் செய்யக்கூடிய இந்த முஃப்தினீன்கள் ஷாஃபி மذஹபே அல்ல. யாரு? ஷாஃபி மذஹபே அல்ல. அவன் என்னங்கச்சா? இமாம் நசாயியை விட இமாம் ஷாஃபி அதிகமா தெரிஞ்சது இந்த காலத்துல யாராவது இருக்கிறானா? யாராவது சொல்ல முடியுமா? நெஞ்சு மேல கை வச்சு இமாம் நசாயிக்கு உள்ள இல்மை விட எனக்கு ஜாஸ்தியாக எவனா சொல்ல முடியுமா? ஒரு பையன் சொல்ல முடியாது. புரிஞ்சா? இந்த அளவுக்கு ஷாஃபி மذஹபுடைய
மறுபடியும் சொல்றேன், சாமிஈன்கள் அஹ்பாப்கள் என்ன ரொம்ப கவனமா கேளுமா சார். ஹஸாயிஸ் அலி இப்னு அபி தாலிப், இமாம் நசாயியுடைய பிரதானமான கிதாப், 100க்கு மேல உள்ள ஹதீஸ்கள். ஒரு ஹதீஸ் இமாம் நசாயி பதிவு செய்யறாங்க, ஒரு தாஜீர், ஒரு துணி வியாபாரி, கிளாத் பிசினஸ் பண்றார். அவர் மக்காவுக்கு வந்து வியாபாரம் செய்வார். இந்த காலத்துல என்ன துணி வியாபாரத்துக்கு வந்து அவர் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு இரவுல ஹரம்ல வந்து தங்குறாப்புல. அந்த மனுஷன் தாஜீர் ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மா ரசூலுல்லாஹ் அபுல் ஃபத்ல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு நல்ல பழக்கமான ஆள், நல்ல பழக்கமான ஆள் மாஷா. அப்போ அவரு நல்ல மாஷால என்ன பழக்கமான ஆள். யாருக்கு? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படி உள்ள ஆளு அல்ஹம்துலில்லாஹ் காபத்துல்லா ஷரீஃப்ல இருக்கும்போது அவர் கண்ட ஒரு காட்சியை அவர் அறிவிக்கிறாரு. இமாம் நசாயி ஹஸாயிஸ் அலி இப்னு அபி தாலிப் ஹதீஸ் பதிவு செய்றாங்க. பிற்காலத்தில் அவங்க சஹாபி ஆயிட்டாங்க, இஸ்லாம கபூல் செஞ்சுட்டாங்க. நான் இதில் ஷஹாதத் சொல்லிட்டேன். அவட மகன் யஹ்யா ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாப்புல. தாஜீரா இருந்த வாப்பாட புள்ள யஹ்யா, புரிஞ்சா? இந்த வாப்பாடது கேட்ட செய்தி அறிவிக்கிறாப்புல. அப்போ அந்த தாஜீர் மாஷா அல்லாஹ் காபத்துல்லால உட்கார்ந்து இருக்கும் போது கபுல துலூ ஷம்ஸ், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஜ்ருடைய வக்து. அப்ப அவருக்கு ஃபஜ்ர் இந்த வக்து பேர்லாம் தெரியாது, அது தெரியுமில்ல. கபுல துலூ ஷம்ஸ், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, அது தெரியுமில்ல. பொழுது விடியல, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சூரத் ஷரீஃபில் ஒருத்தவங்க வந்தாங்க காபத்துல்லா ஷரீஃப் வந்து. மாஷா அல்லாஹ் காபால அவங்க ஏதோ செய்யறாங்க, தொழுகிறாங்க. யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் வந்து ஃபஜ்ர் தொழுகிறாங்க. நாயகம் ரொம்ப கவனமா கவனிக்கணும். எப்படி ஹாரிஜியத் இந்த சுன்னிகளுக்கு மத்தியில ஸ்பிரிட்டாக இருக்குதுங்கிறத நல்லா நம்ம விளங்கிக்கணும். காஜா நாயகத்துடைய மாதிரி ஹிமாயத்து கொண்டு நமக்கு காஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய நாலேன் ஷரீஃபுடைய தஹத் முபாரக் அல ஹுசூர் கரீம் நவாஸ் நமக்கு கபூலியத்தை சர்க்கார் அத்தாஸ்தோட அடையாளமே இந்த மஜ்லிஸ் தான் மாஷா. ஆமீன் ஆமீன் ஆமீன். விளங்குச்சா? இது காஜாவுடைய மதது ஹிமாயத்தில் நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன கபலத்துல் ஷம்ஸ் வந்து ஒரு அழகான ஒரு சூரத்துல் கரீம்ல வந்து ஸலாத் எடுக்கிறாங்க. இந்த தாஜீர் ஆச்சரியமா பார்க்கிறார். அவர் லைஃப்ல இப்படி ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பார்க்கிறார். அப்படி ஒரு தெய்வீக பேரழகான, புரிஞ்சா? ஹஸன் மின் கலாம் தரக்கத்து ஐனின் சலீமா ஹஸ்ஸான் பின் சாபித் சாஹிப் ரசூலுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னது போல மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தை காண்றதுக்கு முன்னாடி யாரும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹுஸ்ன ஜமால், அந்த தெய்வீக பேரழகு யாரும் கண்டிருக்க மாட்டாங்க. நாயகத்தை கண்ட பிறகு அது மாதிரி யாரும் காண முடியாது, புரிஞ்சா? அப்படி வந்து மாஷா அல்லாஹ் ஒரு ஹுஸ்ன ஜமால் ஸலாத் எடுக்கிறாங்க. இவர் ஆச்சரியமா பார்க்கிறார். அந்த தெய்வீக பேர் அழகும் அவரை முன்ன பின்ன பார்த்ததில்ல. என்ன செய்யறாங்க இது? அவங்க வந்த பிறகு ஒரு பெண்மணி ஹாத்தூன் ஷரீஃபா வந்து மாஷா அல்லாஹ் நாயகத்துக்கு இப்படி நின்று மாஷா அல்லாஹ் அவங்களும் சேர்ந்து ஸலாத் எடுக்கிறாங்க. நாயகம் வந்து ஸலாத் எடுக்கிறாங்க. நாயகத்து ஸலாத் எடுக்கும் போது ஒரு ஹாத்தூன் ஷரீஃபா வர்றாங்க. அதோட மாஷா அல்லாஹ் ஒரு அழகான ஒரு பிள்ளையும் வர்றாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளையும் வர்றாங்க, புரிஞ்சா? அந்த ஆம்பளை பிள்ளை நாயகத்துடைய முபாரக்கான ஜனாஹத் ஷரீஃபுக்கு பின்னாடி நிற்கிறாங்க, முஅத்தின் நிற்கிறது போல. அவங்களுக்கு பின்னாடி அந்த ஹாத்தூன் ஷரீஃபா நிற்கிறாங்க மாஷா அல்லாஹ். அந்த கௌரவமான பெண்மணி உம்மா நிற்கிறாங்க. யாரு? உம்மா ஹதீஜா நாயகி, புரிஞ்சா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சையதுனா நஃப்ஸ் முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதா சித்திகத்துல் உல்யா அவ்வல உம்முல் முஃமினீன் சையதத்துல் ஆலமீன் சையதா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபாத் அலைனல் பரக்காத் மின்ஹும் தஹரத் ஆமீன். புரிஞ்சா? கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதா அலி நாயகம், உம்மா ஹதீஜா நாயகி நின்று மாஷாஅல்லாஹ் ஸலாத் எடுக்கறாங்க. இவர் ஆச்சரியமா பார்க்கறாரு. அவங்க கியாம்ல இருக்கிறது, ருக்குக்கு போறது, இஹ்திதால் வரது, சஜ்தா செய்யறது எல்லாம். அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அவங்களும் அப்ப என்ன நாயகத்து பேர்ல முஹப்பத் இருக்குது, நாயகத்தை அவங்க மறக்கல, ஆனா ஓப்பனா ஷஹாதத் சொல்லல. பதிலுக்கு பிறகு தான் ஓப்பனா ஷஹாதத் சொன்னாங்க. புரிஞ்சா? அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த தாஜீத சொல்றாங்க, இவங்க யாரு தெரியுதான்னு. அப்ப தாஜீத் சொல்றாப்புல, அவங்க 3 பேர் எனக்கு யாருன்னு தெரியல, ஆனா அவங்க செய்யறது போல என்னுடைய வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி நான் கண்டதும் இல்லை. சலாத்து தொழுகிறத நான் பார்க்கவும் இல்லை, யாரும் அப்படி செஞ்சு நான் கண்டதும் இல்லை. இதே காபாலே நான் பல தடவை வந்திருக்கிறேன், நான் கண்டதும் இல்லை. அப்ப அபுல் ஃபதுல் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அது வேற யாரும் இல்லை, என்னுடைய அருமை சகோதரர் சையதுனா அப்துல்லா நாயகத்துடைய புள்ளதான் அவங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த புள்ள, ஆம்பளை புள்ள, அது வேற யாரும் இல்லை, அவங்களுடைய அம்மு, என்னுடைய இன்னொரு சகோதரர் ஹஜரத் அபூ தாலிபுடைய மகனார் தான் அது அலி நாயகம். அந்த ஹாத்தூன் சரியா வேற யாரும் இல்லை, அது என்னுடைய சகோதரர் அப்துல்லா நாயகத்துடைய புள்ள இருக்கிறாங்கல்ல, அவங்களோட அரபித்திரு மனைவி. அவங்க சொல்றாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாப்புல தாஜீர்ட்ட, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் இலாஹா, வேற யாரும் இலாஹா இல்ல, அல்லாஹ்வை தவிர வேற மாபூத் யாரும் இல்ல, அல்லாஹ் மட்டும் தான் மாபூத், வேற யாரும் மாபூத் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலாக அவங்க இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்கள ஈமான் கொண்டவங்க இவங்க 2 பேரும். இந்த பூமியில அவங்களோட இந்த தீனில இவங்க 2 பேரையும் தவிர வேற யாரும் இல்ல. யாரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அதாவது ஓப்பனா பகிரங்கமா அவங்கள ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக் ஈமான் கொண்டு அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இவங்க 2 பேரை தவிர இந்த பூமியில வேற யாரும் இல்லை. அப்ப இந்த சலாத் எப்போ நடக்குது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈமான் கொள்றதுக்கு முன்னாடி மாஷா புரிஞ்ச வழங்குதா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹாதத் சொல்றதுக்கு முன்னாடி. அதனால தான் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாப்ல, இமாம் நசாயி ஹதீஸ் பதிவு செய்யறாப்லப்பா, ஷாஃபி மத்ஹபை சார்ந்த, புரிஞ்சா? ஷாஃபி இமாமுடைய முகல்லிதான, ஷாஃபி இமாமை தக்லீது செய்யக்கூடிய இமாம் அஹ்மத் பின் ஷுஐப் அன்-நசாயி ரஹ்மஹுல்லாஹு ரஹ்மத்தன் வாசிஆ அவர்கள் மாஷா அல்லாஹ் ஹஸாயிஸ் அலி இப்னு அபி தாலிப்ல இந்த ஹதீஸ பதிவு செய்யறாப்ல. ஹஜ்ரத் அப்பாஸ் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்கள ஈமான் கொண்டவங்க இவங்க 2 பேரை தவிர, அவங்கள ஈமான் கொண்டு இந்த அவங்கள ஈமான் கொண்டு அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, இத்திபா செய்யக்கூடியவங்க, புரிஞ்சா? அவங்கள எல்லா ஆஃபாக்கிலும் அன்ஃபுஸிலும் லாஹிரிலும் பாத்தினிலும் அவங்கள இத்திபா செய்யக்கூடியவங்க இவங்க 2 பேரை தவிர வேற யாரும் இல்லை. இந்த பூலோகத்திலே, இந்த பூமியிலேயே வேற யாரும் இல்லை. ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்குறா? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. புரிஞ்சா? அப்ப அவங்க மாஷாஅல்லாஹ் என்ன ஓபனா கலிமா சொல்லல, அவங்க மாஷாஅல்லாஹ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. விளங்குச்சா? அப்ப இதுல என்ன தெரியுது? கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹாதத் சொல்றதுக்கு முன்னாடி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹாதத் சொல்றதுக்கு முன்னாடி, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹாதத் சொல்றதுக்கு முன்னாடி,
சாபிகூன் அவ்வளவுல உள்ள அடிமைகளா இருந்த ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யாசிர் சுமையா ரலியல்லாஹு அன்ஹுமா, இவங்க எல்லாரும் ஷஹாதத் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு, கதீஜா நாயகத்துடைய குலாம், நாயகத்துடைய ரபீப் அடாப்ட் சன் ஸைத் இப்னு ஹாரிஸா ஷஹாதத் சொல்றதுக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹ்வோடு மாஷா அல்லாஹ் ஹரம்ல வந்து காபத்துல்லாஹ் ஷரீஃப்ல வந்து மாஷா அல்லாஹ் மதாஃப்ல நின்று நாயகத்துடைய மஅமூமின்களாக தொழுதவர்கள் நஃப்ஸ முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சித்திகத்துல் உலியா சையதா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ் இமாம் நசாயி ஹதீஸ் பதிவு செய்யறாப்புல ஹசாயிஸ் அலி இப்னு அபி தாலிப் அலி நசாயி ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் விளங்குச்சா. அதனாலதான் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன சித்தீக்குல் அக்பர்ங்கறாங்க. இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அலி நான் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அஹ் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் என்னுடைய அருமை சகோதரர். அன சித்தீக்குல் அக்பர், நான் தான் சித்தீக்குல் அக்பர். மாஷா விளங்குச்சா. நான் தான் சித்தீக்குல் அக்பர். சித்திகத்துல் குப்ரா, சித்திகத்துல் உலியா, சித்திகத்துல் குப்ரா சையதா உம்மர் ரசூல் ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சித்திகத்துல் உலியா சையதா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சித்திகுல் அக்பர் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். புரிஞ்சா? விளங்குதா? இமாம் நசாயி ஹதீஸ் பதிவு செய்யறாப்புல ஹசாயிஸ் அலி இப்னு அபி தாலிப் அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸ் பதிவாக இருக்குது. ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமான் நாயகம் பிஷாரத் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ். யா அலி, கண்மணி நாயகம் நேரடி அலி அலைஹிஸ்ஸலாத்தோட முகாத்தப் செய்றாங்க. யா அலி அன்த சித்தீக்குல் அக்பர். மாஷா அல்லாஹ். அன்த சித்தீக்குல் அக்பர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சையதுனா அலி நாக சித்தீக்குல் அக்பர்னு. அலி நாக என்ன, ரசூலுல்லாஹ் தன்னை சித்தீக்குல் அக்பர்னு சொன்னதுனால நான் தான் சித்தீக்குல் அக்பர்ங்கறாங்க. மாஷா அல்லாஹ். ஆனா என்ன, முஃப்தரீன்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சித்தீக்குல் அக்பர். புரிஞ்சா? இங்க ஒண்ணு என்ன, சேர் சண்டையெல்லாம் கிடையாது, பார்ட்டி சண்டை கிடையாது. இங்க என்னது, அபூபக்கர் சித்திக் நாயகத்தை சித்தீக்குல் அக்பர்னு சொல்றது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிஷாரத்துக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய திரு வாக்குக்கு முரண்பாடான விஷயம். நாயகம் அலி நாயகத்தை சித்தீக்குல் அக்பர்ங்கறாங்க. மாஷா அல்லாஹ். யாலி அந்த சித்தீக்குல் அக்பர், யாலி அந்த சித்தீக்குல் அக்பர், அந்த அவ்வளவு நாம நபி, தாங்கள் தான் என்ன முத ஈமான் கொண்டீங்க. ஹசாயிஸ் அலி இப்னு அபி தாலிப் இமாம் நசாயி எழுதுறாங்க, ஹதீஸ் பதிவு செய்றாங்க. அந்த அவ்வளவு நாம நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுல் அன்பியாஇ வல் முர்சலீன் سيد رسل الكرام أجمعين هادي العالمين طه ياسين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم لسان حق الكريم رسول الله صلى الله عليه وسلم بشارة سيراங்க أنت أول من آمن بي أنت أول من آمن بي அலியே தாங்கள் தான் என்ன முத ஈமான் கொண்டீங்க. மாஷா விளங்குச்சா? அலியே தாங்கள் தான் என்ன முத ஈமான் கொண்டீங்க. என்ன கியாமத்துல மஹ்ஷர்ல முத என்ன தாங்கள் தான் முசாஃபஹத் செய்வீங்க. மாஷா அல்லாஹ் பிஷாரத் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா முஃப்தரீன்கள், ஹாரிஜியாக்கள், பனு உமையாக்கள், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முஃப்தரீன்கள் யாரு? அமவியாக்கள். அமவியாக்கள் ரெண்டு பேரை தவிர, அதாவது முள்ளு செடியில தெரிஞ்ச முள்ளு குத்துமே செடி பூரா முள்ளா இருக்கிற அந்த முள்ளு செடியில
பூத்த ரோஜா புஷ்பங்கள் மாதிரி துன்னூரைன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. பனு உமையால வந்தாலும் புரிஞ்ச சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன் உஸ்மான் நாயகம். அதுபோல் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். இவங்க 2 பேரை தவிர மற்ற பேர் எல்லாம் என்ன? பொல்லாத முஃப்தினீன்கள், முஃப்சிதீன்கள், முஃப்தினீன்கள். ஃபசாது பிடிச்சவன், ஃபித்னா பிடிச்சவன் எல்லாம். இந்த உம்மத்துல மிகப்பெரிய ஃபித்னாக்களை உண்டாக்குன முஃப்சிதீன்கள், முஃப்தினீன் யாரு? அமவியாக்கள், பனு உமையாக்கள். அவ ஆளை செஞ்சான் பூளை செஞ்சான்னு சொல்லி இன்னைக்கும் சில ஹாரிஜியத் கொள்கையில உள்ள சுன்னி வேஷம் போட்ட ஹாரிஜி உலமாவு சூ இன்னைக்கு என்ன பனு உமையாக்களை தலைமையில தூக்கி வச்சு பேச அது வாயில மண்ணை போட்டுட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ கல்ல சுன்னிகள் இன்னைக்கு மலிஞ்சு போயிட்டான். குறிப்பா சவுத் இந்தியால, குறிப்பா கேரளால, தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை. புரிஞ்ச ஒருத்தன் பேசிட்டு இருந்தான், இப்ப அந்த பேச்ச அவனை காண வந்துட்டேன். கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு பாக்கவி இருந்தான், எசீத். அவன் என்ன பெரிய நல்லவ மாதிரி பேசுவான். எசீத விட்டாவன் என்ன பெரிய குத்துபுல் அக்தாப்னு சொல்லிடுவான். மாதல்ல சும்மா மாதல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். புரிஞ்சா? ஹபீஸ ஹபீஸ எசீத் யாரு? ஹபீஸ் லானல்லாஹ் அலைஹி. இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி மாஷாஅல்லாஹ் லானத்து செய்யறாப்ல. யார? யசீதையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷாஅல்லாஹ் 70 முறைக்கு மேல யக்லத்துல பார்த்தவங்க. கண்மணி நாயகத்தோட வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலீமை more than 70 times மாஷாஅல்லாஹ் என்ன நித்திரையில அல்ல, தூக்கத்துல இல்ல, விழிப்புல பார்த்தவங்க இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ். அவங்க மாஷாஅல்லாஹ் லானத்து செய்றாங்க. விளங்குச்சா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன சித்திகுல் அக்பர்ங்கிறது யாரு? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க திருவாயால, ரசூலுல்லாஹ்வுடைய பிஷாரத்து. அதனால சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் அன சித்திகுல் அக்பர், அன சித்திகுல் அக்பர். புரிஞ்சா? அன சித்திகுல் ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. புரிஞ்சா? நம்ம கிலாஃபத் ராஷிதியாவை கபூல் செய்யக்கூடியவர். நான் சொல்லிட்டேன், நம்ம சுன்னிகள் ஷாஃபி மذஹபுக்காரங்க. ஷாஃபி இமாமையும் இமாம் நசாயியும் நம்ம ஃபாலோ பண்றோம். ஷாஃபி இமாம நம்மை விட அதிகமா தெரிஞ்சவங்க இமாம் நசாயி. புரிஞ்சா? ஷாஃபி இமாம நம்மளை விட ஜாஸ்தி யாருக்கு தெரியும்? இமாம் நசாயிக்கு தெரியும். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்படிப்பட்ட இமாம் நசாயி அல்ஹம்துலில்லாஹ் அவங்கள ரிசாலாவான ஹதீஸுடைய கிரந்தமான நசாயி ஷரீஃப்ல ஹஸாயிஸ் அலி இப்னு அபி தாலிப்ல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயக கோமான் சையதுனா அலி நாயகத்தை அழைச்சி மாஷாஅல்லாஹ் யா அலி அன்த சித்திகுல் அக்பர், அன்த சித்திகுல் அக்பர், அந்த அவ்வளவு மனாம நபி. சித்திகுல் அக்பர் கண்மன் நாயகம் பிஷாரத்து கொடுக்கிறதுக்கான லக்கபு தரதுக்கான சபபு என்ன? தாங்கள் தான் என்ன முத ஈமான் கொண்டீங்க, எனக்கு முத ஷஹாதத் சொன்னீங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். இந்த ரிசாலத்து நாயகத்தோடைய ரிசாலத்துல் கரீம், நாயகத்துடைய நுபுவத்து ஷரீஃப் லுஹூரான பிறகு ஷுஹரத் அல்லாஹ் ஆக்கின உடனே முதலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்ட ரிஜாலுல்லாஹ் யாரு? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ரிஜாலுல்லாஹ் மர்தே खुदा நஃப்ஸ முஹம்மதி ஜத்த खाजा மொயினுத்தீன் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். புரிஞ்சா? பெண்மணிகள்ல ஹாத்தூனு தய்யிபா சையதா சித்திகத்துல் உல்யா அவ்வள உம்முல் முஃமினீன் உம்மு சையதத்துல் ஆலம் சையதா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதுபோல் மாஷா அல்லாஹ் என்ன ஆண்கள்ல மாஷா அல்லாஹ்
முதலாக நாயகத்தோடைய ரிசாலத்துல் கரீம் ஈமான் கொண்ட ரிஜாலுல்லா யார் மாஷா அல்லாஹ்? நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சித்திகுல் அக்பர் மாஷா மாஷா அல்லாஹ். ஹதீஜா அம்மாவும் அலி நாயகமும் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமூமின்களாக இருந்து காபத்துல்லா ஷரீஃப்ல தொழும் போது அபூபக்கர் சித்திக் நாயகம்னா அப்ப ஈமானே கொள்ளல. அதனால தான் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாப்புல ரசூலுல்லாஹ் பார்த்து அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்க கூடாது, ஆராதனைக்கு அர்ஹதையானவன் அல்லாஹ் மட்டும்தான், லா மஅபூத இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. புரிஞ்சா? அவங்களோட இந்த கொள்கையில இந்த பூமிக்கு மேல இப்ப யாரும் அவங்கள ஃபாலோ பண்ணி பின்பற்றி இல்ல, இவங்க ரெண்டு பேரை தவறுன்னு சொல்லி ஹதீஜா நாயத்தையும் அலி நாயத்தையும் காட்டுறாப்புல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஈமான் கொண்டது மட்டுமல்ல தொழுவும் செய்யறாங்க ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து. எங்க காபத்துல்லாஹ்ல வந்து ஃபஜர் தொழுறாங்க, கபல துலூ ஷம்ஸ், பிஃபோர் சன்ரைஸ் மாஷால் ஃபஜர் தொழு நடக்குது. புரியுதா? இப்படி உள்ள சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்துடைய அலமத்து ஷரீஃப்ல என்ன ஃபசாத உண்டாக்குற மாதிரி சித்திக் நாயகம் ஒரு இடத்துலயும் சொல்லல நான் சித்திகுல் அக்பர்னு. நல்லா கவனிக்கணும். மேராஜ் ஷரீஃபுடைய விஷயத்தை சுபூத் படுத்தும் போது சித்திக் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத்துல் கரீம்ல வந்து மாஷா அல்லாஹ் அபூ ஜஹீல், அபூ லஹப் போன்ற குறைஷி மக்கத்து குஃபார்கள் முஷ்ரிக்குகள் நாயகத்துடைய மேராஜ் ஷரீஃபை தமாஷாக்கும் போது அபூபக்கர் சித்திக் நான் வந்து உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃப் போன அந்த சஃபர் ஷரீஃப் பத்தி தாரீஃப் செய்யும் போது சத்தக்த யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன அதை உறுதி மெய்ப்படுத்தி சுபூத் படுத்தின காரணத்தினால அந்த சித்தீக்னு சொல்லி பிஷாரத்து லிசான் ஹக்கல் கரீமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய நுபுவத்து ஷுஹரத்தாவி 13 வருஷம் கழிச்சு மாஷா அல்லாஹ் கொடுக்குறாங்க. விளங்குச்சா? 53வது வயசுல மேராஜ் ஷரீஃபுக்கு போறாங்க. அலி நாயகம் சித்திகுல் அக்பர் ஆகி 53 வருஷம் கழிச்சு மாஷா அல்லாஹ் சித்திக் ஆகிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு இடத்துலயும் சொல்லல நான் சித்திகுல் அக்பர்னு சொல்லி. ஆனா முஹாலிஃபின்கள் முஃப்திரீன்கள் ஃபசாதுனா என்ன? ரெண்டு பேருக்கு மத்தியில சொல்லாத விஷயத்தை என்ன இட்டு கட்டி ஜோடனை பண்ணி மாட்டி விடுவான். அதுபோல சித்திகுல் அலிய சித்திகுல் அக்பர்னு சொல்லவா? அல்ல, அபூபக்கர் சித்திக் தான் சித்திகுல் அக்பர். அடே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லவே இல்லையப்பா நான் சித்திகுல் அக்பர்னு சொல்லி. அபூபக்கர் சித்திக் எங்கேயும் சொல்லவே இல்லை சித்திகுல் அக்பர்னு. சிஹாசித்தாவுல புகாரிக்கு சமமான நசாயி ஷரீஃப்ல ஹசாயிஸ் அலி இப்னு அபி தாலிப்ல இமாம் நசாயி ஹதீஸ் பதிவு செய்யறாப்ல சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷார செய்யறாங்க, யா அலி அன்த சித்திகுல் அக்பர், அந்த சித்திகுல் அக்பர். அதை ஃபாலோ பண்ணி செய்த அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் திருவார சொல்றாங்க அன சித்திகுல் அக்பர், நான் தான் சித்திகுல் அக்பர்னு சொல்லி. மாஷா இவ்வளவு தூரம் சித்திகுல் அக்பர் யாருன்னு சொல்லி என்ன மேட்டர் கிளியரா இருக்கும்போது खबर நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது, தெளிவா இருக்குது, எந்த விதமான களங்கமும் இல்லை. புரிஞ்சா? மிகப்பெரிய முஹத்திஸ் சிஹாசித்தாவுடைய இமாம், ஷாஃபி மذهبுகாரங்க இமாம் நசாயி அஹ்மத் பின் ஷுஐப் நசாயி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மாஷா அல்லாஹ் ஹசாயிஸ் அலி இப்னு அபி தாலிப் என்ன ஹதீஸ் பதிவு செஞ்சு இருக்க இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன இந்த விஷயத்துக்கு அஹ்லு பைத் அத்ஹாருடைய முகாலிஃபின்கள்
அதாவது ரசூலுல்லாஹ் பேர் ஸலவாத் ஓதுவான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஸலாம் இது படிப்பான், அது படிப்பான், இது படிப்பான், அது அவுலியா கிட்ட போவான். விவரம் இல்லாதவன், தெளிவு இருக்காதவன்ட்ட வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா குர்ஆன் சொல்லுது. இஸ்லாஹியத்து வந்த பிறகு ஃபசாத் உண்டாக்காதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் மாஷாஅல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க சித்திகுல் அக்பர் யாருன்னு சொல்லி. டிக்ளேர் ஆனவங்களும் மாஷாஅல்லாஹ் என்ன அது அறிவிச்சுட்டாங்க சித்திகுல் அக்பர் யாருன்னு சொல்லி. அப்புறம் என்ன அடுத்த ஆள் யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. புரிஞ்சா? நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சுக்கூத்தா விட்டு இருந்தா அது வேற விஷயம். இது நாயகன் சுக்கூத்தா இல்ல, நாயகம் மாஷாஅல்லாஹ் சித்திகுல் அக்பர் யாருன்னு ஓபன் பண்ணிட்டாங்க. விளங்குச்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திகுல் அக்பர்னு யாரை பிஷாரத் கொடுத்தாங்களோ அவங்களும் நான் தான் சித்திகுல் அக்பர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு மூத்த சஹாபியோட இதை போய் கொழுவி அனாவசியமான ஃபித்னா உண்டாக்குற இதுதான் ஹாரிஜியத் நாசிபியத். அதாவது அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அஸமத் ஷரீஃப் அவங்களுடைய மகா விசேஷத்தை அவங்களுக்கு அல்லாஹ் ரசூலும் தரக்கூடிய மகா விசேஷங்கள்ல ஃபித்னா ஃபசாத குழப்பத்தை உண்டாக்குவது போல மற்ற சஹாபாக்களை இன்வால்வ் ஆக்கியாங்க, ஃபித்னா உண்டாக்கி அதை யாராவது எடுத்து பேசுறாங்க, அவர் சஹாபிக்கு புறன்பாடா பேசுறவர். சும்மா அதல்ல. அபூபக்கர் சித்திக் நாயகம் நம்முடைய ஈமான் படி, நம்முடைய ஏத்தகாது படி, நம்முடைய அகீதா படி ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, அலி அலைஹிஸ்ஸலாம் நஃப்ஸ முஹம்மதி அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மாஷா அல்லாஹ் எத்தனை ஹைருல் பஷர் வந்தாலும் நஃப்ஸ முஹம்மதி பக்கத்துல போக முடியாது. மாஷா அல்லாஹ் நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். விளங்குச்சா? அப்ப இப்படிப்பட்ட ஃபசாத் ஃபித்னாக்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்கள் மாட்டி ஈமான் ஹலாக்காயிடாமல் இருப்பதற்காகத்தான் என்ன ஹாஜா நாயத்துடைய மதது ஹிமாயத்து கொண்டு அஹ்லுல் பைத் தஹார நபவி சையதுனா இமாம் அலி ரலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மீலாது ஷரீஃபுடைய மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ் மனாகிபு ஷரீஃபுடைய மஜ்லிஸ் எதுக்காக? அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அஸமத் என்ன அதை குறித்து நம்முடைய அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய இமாமின்கள் சிஹாசித்தாவுடைய முஹத்திஸின்கள் அவங்க ரிசாலாக்கள்ல எப்படி உள்ள ஹதீஸ்களை எல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை இந்த ஹாரிஜி நாசிபி அவுசாஃபுகள் மலிந்து போயிருக்கிற உலமா உசு அதையெல்லாம் என்ன இருட்டடிப்பு பண்ணி எல்லாத்தையும் என்ன கண்டும் காணாமல் ஒரு மூலையில ஒதுக்கி வச்சுட்டு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை அல்லாஹ் சும்மா விட மாட்டான். அது அறுக்கிற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹக்கை இஸ்திகாமத்தாக்கி வைக்குவான். அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அவுலாதுகளை கொண்டு என்பதை மாஷா அல்லாஹ் நாம அறிந்து கொள்வதற்காகத்தான் அஹ்லுல் பைத் அத்ஹார நபவி சையதுனா جد خواجہ معین الدین امام علی رضا علیہ افضل الصلاۃ واکمل تسلیم وفاض علینا برکات منه دهرا آمین. நாயகத்துடைய இந்த மீலாது ஷரீஃபுடைய மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் தஹார நபவியான பில்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸலாம் நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹஸனைன் கரீமின் அலைஹி ஸலாத்து வஸலாம் வஃபாத் அலைஹி பரகாத் மின்ஹும் தஹரத் தாஹிரான் நுஃபூஸ குத்ஸியாவுடைய மஹப்பத் ஷரீஃப்ல மவத்தத் ஷரீஃப்ல குர்பானியத்துல எவ்வாறு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா ஈமான் கொண்ட மூமின்கள் இருக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்களோ அவ்வாறு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நம்முடைய அஹலையும் நம்முடைய அஹ்பாபுகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதற்கு நமக்கு எல்லா விதமான மததும் ஹிமாயத்தும் ஹிஃபுதும் அஹ்லுல் பைத் தஹார நபவி அலீமு ஷான் தௌலத்துல் அக்பர் ஹாஜா நாயத்துடைய மதது ஹிமாயத் ஹிஃபுல் நமக்கு என்றென்றும் தாயிமாக உண்டாகுமாக. மதத் குன் யா மொய்னுதீன் சிஷ்தி, மதத் குன் யா மொய்னுதீன் சிஷ்தி, மதத் குன் யா மொய்னுதீன் சிஷ்தி. ஹாஜா நாயத்துடைய நூரைனி ஷரீஃபைனான நம்முடைய அப்துல் கரீம் பினாமி தோரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வ நஃபானா மின் பரகாத்திஹிமா தஹரத் பரக்கத் ஷரீஃபை கொண்டு நம்முடைய இந்த
மீலாது ஷரீஃப் இமாம் சையதுனா இமாம் அலி ரவா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த மௌலிதுல் கரீம் மஜ்லிஸ் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் இமாம் அலைஹிஸ்ஸலாம் கபூல் செய்து இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரிதாவை நமக்கு மாஷா அல்லாஹ் சதா காலமும் நமக்கு தந்தருள் புரிவார்களாக. ஹஸ்புனல்லாஹ் சயுதீன அல்லாஹ் ஃபضل ورسوله لخمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى.